ஓபிஎஸ்ஸின் பக்கம் குவியும் அதிமுக தொண்டர்கள், அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்துடைய எதிர்க்கட்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக. அதை வழிநடத்தக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி, அதாவது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் அனைவரும் சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீதிமன்றங்களே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாலும் சரி, பதில் மனு தாக்கல் பண்ணாலும் சரி, அதில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியால் தாக்கல் செய்ய முடியல. அப்படி தாக்கல் செய்ததுக்கு தான் நீதிமன்றங்கள் உங்களுடைய வழக்குகள் தான் நிலுவையில் இருக்கிறதே, அப்போ அதுக்கு எப்படி நீங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்குத்தான் நீதிமன்றங்களை கூட மன்னிப்பு கேட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த பாயிண்டை தான் தற்போது ஓபிஎஸ் தரப்பினர் பிடிக்க ஆரம்பிக்கும். ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் தற்போது எதுவும் கிடையாது, கோயில் குளங்களாக சுற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்துட்டு இருந்தாலுமே ஓபிஎஸ் ரகசியமாக பல்வேறு விதமான வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அது தொண்டர்களை ஒன்றிணைக்கும். இதுவரைக்கும் நேர்வழியிலே போய் நேர்முறையாக நாம் வெளிப்படையாக போய் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. அதனால தான் இந்த முறை ரகசியமாக அனைத்து விதமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வேலைப்பாடுகளை ஓபிஎஸ்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு புறத்திலே சாமி தரிசனம் எல்லாம் செய்துவிட்டு சாமியுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும், அதிமுகவை எப்படியாவது தொண்டர்கள் கையில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்கள் ஏகப்பட்ட வேலையை பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ்ஸின் பின்னால் வரப்போகிறார்களாம் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பூரா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சசிகலா அம்மையாரும் சரி, ஓபிஎஸ் டிடி அந்த மூன்றவர்களுமே தனித்தனியா இருக்கிறாங்க. இப்ப இந்த மூன்றவர்களுமே ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக வெற்றி பெறும். அப்படி 2026 வரைக்குமே இந்த மூன்றவர்களும் ஒன்று சேராமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் அதிமுக வழிநடத்தினால் ஜெயிப்பார்களா தோப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அதிமுக இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தொண்டர்கள், அதாவது ஒரு முக்கியமான 2 தலைவர்களும் அவர் கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஓபிஎஸ் அணியில் இணைந்து கொள்ளலாம். இனிமேல் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற 2026 தேர்தலிலும் தோற்றுவிட்டால் கண்டிப்பாக அதிமுக 2-3 துணிகளாக பிரிந்துவிடும். மறுபடியும் சசிகலா ஓபிஎஸ் உள்ளே வந்து விடுவார்கள். அதற்கு இப்பொழுதே நம்மளுடன் பழக்கத்தை வைத்துக் கொண்டால் அவர்கள் வரக்கூடிய அந்த சமயத்திலே நமக்கு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆதரவாளர்களை புறம் ஓபிஎஸ் அணியில் இணைக்கக்கூடிய வேலைகளையுமே அவர்கள் அந்த முன்னாள் அமைச்சர் இறங்கி பார்த்து கொண்டிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது ஓபிஎஸ் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிற நிர்வாகிகள் ஒவ்வொருவராக காலியாகி அதிமுக இணைச்சிருக்காங்க. அந்த நபர்களை தாண்டி மற்ற நபர்கள் பூராமே அந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து ஓபிஎஸ் தரப்பிடம் வர இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் அப்போது வெளியாயிருக்கிறது. அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார், அதாவது ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, எப்படி அதிமுக ஒன்றிணைக்க போகிறார் அப்படிங்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.